ஹலோ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன மனசு உடஞ்சி இருக்கீங்களா? பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து 3 மார்க்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. ஸோ 3 மார்க் டஃப்பாக கேட்டதுனால என்னோட கட் ஆஃப் போயிடுச்சு, என் மார்க் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு சிலதெல்லாம் சொல்கிறேன், நீ அதை மட்டும் எழுதி இருந்தாலே உனக்கு ஃபிசிக்ஸில் நீ எழுதியிருக்க கொஸ்டின்ஸ்க்கு மார்க்கு வரும். சரியா? ஸோ தட் நீ இன்னும் கொஞ்சம் சீர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டாவது, அப்படியெல்லாம் டப்புன்னுலாம் உடஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஐ கெட் இட் சார். என்ன சார், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ படிக்கிறேன், நீங்கள் இவ்வளோ கொஸ்டின் சொன்னீங்க, இவ்வளோ படிச்சுட்டு போகிறோம், எல்லாத்தையும் போய் எழுதுகிறோம், ஒவ்வொன்றும் வந்து இப்போ கெமிஸ்ட்ரி கஷ்டமாக வந்ததுன்னு ஃபிசிக்ஸ்க்கு நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ ஃபிசிக்ஸ்லேயும் எனக்கு இதே மாதிரி ஆகுது அப்படின்னா எப்படி எனக்கு வந்து திரும்ப ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வரும்? யாராக இருந்தாலும் சோர்ந்து தானே போவாங்க. உண்மை தான், எனக்குமே இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. என்னடா அது, நம்ம கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஃபிசிக்ஸில் பசங்களாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் ஆனேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் 3 மார்க்கில் கையை வச்சுட்டாங்க அப்படின்னு எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் என்ன தெரியுமா இங்கே பார்க்குறேன், இப்போது கட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது 200 ஒன்றால் எடுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இது உன்னால் மட்டும் எடுக்க முடியாமல் போல. உன்ன மாதிரியே இங்கே நிறையா பேர் அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. உன்ன மாதிரியே 200 கட் ஆஃப் எடுத்திருக்க வேண்டிய ஒரு சில பேர் இங்கே அவங்க கட் ஆஃபை விட்டுட்டாங்க. ஒரு சில பேர் இல்லை, நிறைய பேர், thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? இதில் ஒரு சில பேர் நான் என்ன சொல்லி கவனித்தேன் அப்படின்னா, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியே தேவலாம், ஃபிசிக்ஸ் அதை விட டஃப்பாக இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாமும் நான் பார்த்துருந்தேன். வாட் எவர் இட் இஸ். ஆனால் முதல் விஷயம், நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சுருக்கியா அப்படின்றத பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷார்ட் ஆன்சர்ஸு லாங் ஆன்சர்ஸுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ இப்போ நீ ஷார்ட் ஆன்சர் எடுத்துக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 மார்க். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் ரொம்ப ஈஸி. 2 மார்க் ரொம்ப ஈஸி. மோஸ்ட்லி எல்லாருக்கும் அதே ஒப்பீனியன் தான் இருக்கும். சரியா? இருந்தாலும் நம்ம அதை செக் பண்ணிப்போம். நான் சொன்னதை எழுதியிருக்கியா பார். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? ஓகே, இட் இஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். இந்த 4 வார்த்தை எழுதியிருக்கியா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கியா? 2 மார்க் கன்ஃபார்ம். என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு பர் யூனிட்? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ், அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ், இல்லை ஃபோர்ஸு பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ், இது இருந்தால் போதும். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா 2 மார்க். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்க்கும் அதே மாதிரி தான். எவ்வளோ ஹீட்டு வந்து டெவலப் ஆகிருக்கு, ஓகே, இட் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான்னு போட்டு ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டரு, டைம் டேக்கன், I²RT ஃபார்முலா எழுதியிருக்கியா? 2 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் எல்லாருமே 2 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா, உனக்கு மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF. இப்போது 2 மார்க்கில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் உனக்கு அந்த டாப் 100 2 மார்க் கொஸ்டின்ஸ் நடத்தினேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நடத்தின டாப் 100 ஷார்ட் ஆன்சர்ஸில் இருந்து தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. நீ அந்த டாப் 100 பார்த்தோன்னா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினும் இருந்துச்சு, இதோ இப்போ இதுவும் இருந்துச்சு. மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMFல நான் உனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏரியா, ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் இருந்துச்சு. கிவ் எனி 2 யூசஸ் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். இப்போது ப்ராப்ளம்க்கு வரும். நான் டாப் 80 நடத்தினேன் இல்லையா? அந்த டாப் 80லேருந்து உனக்கு எக்ஸாம்பிள் வந்துச்சு. 150 சென்டிமீட்டர், நீ 0.67 டயாப்டர்னு எழுதியிருக்கணும். சென்டிமீட்டரில் இருந்தால் மீட்ரு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா, இந்த ப்ராப்ளம் நீ எழுதும்போது இதுக்கு ஃபார்முலா எழுதிருக்கியா? நீ ப்ராப்ளம் கூட தப்பாக எழுதிட்டு போ. ஆனால் பவர்னா 1/Fன்னு எழுதி போட்டிருக்கியா? அப்போ 2ல் 1 மார்க் உனக்கு வந்துடும். 2ல் 1 மார்க் வந்துடும். சார் இப்போ நான் 0.67 டயாப்டர்னு போடாமல் விட்டேன், 0.67 போட்டேன், டயாப்டர் போடல அப்படின்னா ஸ்டில் உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க, 2 மார்க் கொடுத்துருவாங்க. கவலைப்படாது. சரியா? இப்போ அடுத்து மேட்டர் வேவ்ஸ்னா என்ன? மேட்டர் வேவ்ஸ் வந்து டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் தான் மேட்டர் வேவ்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு நான் கொஸ்டின் நடத்தும் போதே நான் நடத்தினதில் பார்த்தேன்னா அதில் மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். புரியுதா? அப்போ டி ப்ராக்லி ஹைப்போதசிஸும் மேட்டர் வேவ்ஸும் ஒன்று தான். ஸோ டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் தான் மாற்றி கேட்டிருக்காங்க, மேட்டர் வேவ்ஸ்னு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான் டெக்னிக்கலாக. டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ்க்கு இன்னொரு பேர் மேட்டர் வேவ்ஸ். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ், அகெயின் புக் பேக்கு, அகெயின் நம்ம டாப் 100. Draw the schematic circuit diagram for NPN transistor. இது வந்து நான் 3 மார்க்கில் வரும்னு கெஸ் பண்ணேன். சரியா? நான் உனக்கு அந்த லாஸ்ட் டே வந்து 3 மார்க்கில் இந்த டயக்ராம் பேஸ் கொஸ்டின் இதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் நாள் நான் உனக்கு அந்த கடைசி 6 ஹவர் ஸ்டடி பிளானில் சொல்லியிருப்பேன்.
பட் அதை ஒரே ஒரு டயக்ராம் நான் என்ன நினச்சேன்னா 3 டயக்ராம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரே ஒரு டயக்ராம் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது நீ அட்டன் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆனால் நீ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே வந்து பார்த்தனா இப்போ இதை அட்டன் பண்ணியிருக்கலாம், இதை அட்டன் பண்ணியிருக்கலாம், இதை அட்டன் பண்ணியிருக்கலாம், இதை அட்டன் பண்ணியிருக்கலாம். 6 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும் போது நமக்கு ஆல்மோஸ்ட் இதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கொஞ்சம் கை வைக்க முடியாத மாதிரி இந்த டயக்ராம் கொஸ்டின் வருது. ஒரு சில பேர் டயக்ராமும் பார்த்துருப்பேன். அகெயின் நம்ம டாப் 80ல் என்ன பண்ணியிருந்தோம், இந்த ப்ராப்ளம் நடத்தியிருந்தோம். சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 5 நம்ம டாப் 80ல் பார்ட் 2 வீடியோ போய் பார்த்தோன்னா அதில் இருக்கும் இல்லையா. நம்ம இந்த 5000 ஆம்ஸ்ட்ராங் சம் வந்து கொடுத்துருந்தோம். இதுலேயுமே நீ ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தனாலே 1 மார்க் வந்துடும். வெறும் ஃபார்முலாவுக்கே 1 மார்க் வந்துடும். புரியுதா? ஃபார்முலா வெறும் ஃபைனல் ஆன்சர். நான் அப்பயும் சொன்னேன், டே மனப்படம் பண்ணியாவது ஃபைனல் ஆன்சரை போட்டுருங்கடான்னு. அப்போ அந்த ஃபைனல் ஆன்சரை மட்டும் நீ போட்டு இருந்தனாலும் ஸ்டில் யூ வுட் ஹவ் காட்டன் ஃபுல் மார்க், 2 மார்க் வந்துடும். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே இருந்து தான். என்னை கேட்ட கேள்வியில் தப்பே இல்லை, ஈஸி தான். எந்த ஒரு 3 மார்க்கும் இவங்க ஒன்றும் கஷ்டமாலாம் கேட்டில்ல, ஈஸியாக தான் கேட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா இத்தனை புக் இன்சைட் கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத நம்மளை முன்னாடியே என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். நான் கெமிஸ்ட்ரியில் சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன். மை டியர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஹூஎவர் வாட்சிங் த வீடியோ, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் தாராளமாக கேளுங்க. ஒரு டீச்சராக எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நான் சந்தோஷம்தான் படுறேன். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இதுதான் இப்படி தான் வரப்போகுதுன்னா வருஷத்தோட ஆரம்பத்தில் இருந்தே இப்படியே கேளுங்க. அட்லீஸ்ட் ஓகே ஸ்கூல்ஸில் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது இப்படி கேளுங்க. இப்போ நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா நிறையா ஸ்கூல்ஸில் எல்லா கொஸ்டின்ஸையும் எப்பயுமே நீங்கள் புக் பேக்கோடையே வச்சுக்கிறீங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் குழந்தைங்களுக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இருந்தே திரும்ப கேட்டு பழக்கி விட்றீங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக குழந்தைங்களை அப்படியே நம்ம வந்து பழகிட்டு இப்போது புக் இன் சைடு இவ்வளோ கொஸ்டின் ஒரேடியாக போட்டு டம்ப் பண்ணும்போது குழந்தைங்க டஃப்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி இருந்திருக்கணும். ஒரு குவார்டர்லி பேப்பர் இப்படி இருந்திருக்கணும். ரிவிஷன் எக்ஸாம் வச்சோமே அதாவது இப்படி இருந்திருக்கணும். இப்போது லாஸ்ட்டு 3 ரிவிஷன் எக்ஸாம் எழுதுனது எல்லாத்துலேயும் இவ்வளோ புக் இன் சைட் கொஸ்டின் வந்துருந்ததுன்னா பசங்க அலர்ட் ஆகிருப்பாங்களே, படிச்சிருப்பாங்களே. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பசங்களா 3 யூசர்ஸ் எழுதணும், அவ்வளோதான். இப்போது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கெப்பாசிட்டர் இருக்குன்னு எழுது, ஜென்ரேட்டர்ஸில் இருக்குன்னு எழுது. நீ என்ன வேணால் எழுதலாம், இதில் ஓனாக நீ என்ன வேணால் எழுதலாம். புரியுதா? டீஃபிப்ரிலேட்டர் ஹார்ட்டில் வச்சு நம்ம பம்ப் பண்ணுவோம்ல, ஹார்ட் நின்று போச்சுன்னா அதில் இருக்கும்னு எழுதியிருக்கலாம். கேமரா ஃப்ளாஷ் வருதில்ல, அந்த கேமரா ஃப்ளாஷில் இருக்கும்னு எழுதியிருக்கலாம். நீ ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதியிருந்தனா உனக்கு ஓனா நானா சும்மா அடிச்சு விட்டேன் சார் அந்த மாதிரி எழுதியிருந்தா கூட உனக்கு இதில் மார்க் வந்துடும். ஐ ஹோப் நீங்கள் இதை அட்டன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பசங்க இதை ஓனாகவே எழுத முடியும், அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீ எதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்க அட்டன் பண்ணலன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லு. அடுத்து இந்த ப்ராப்ளம் நான் ப்ரெடிக்ட் பண்ணல, ஐ எம் சாரி ஃபார் தட். சரியா? நான் டாப் 80ல் இந்த ப்ராப்ளம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா முதல்ல இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இது ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் அளவுக்கு ஒரே ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக போகும். 2 மார்க்கில் தானே கேட்பாங்க, 3 மார்க்கில் தானே கேட்பாங்க. ஸோ இது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை கெஸ் பண்ணல. ஸோ இதோட ப்ளேம் நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஐ மீன் நான் எடுத்து என்ன பண்ணியும், ஆனால் இது நீ அட்டன் பண்ணல அப்படின்னா உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், எனக்கு புரியுது. ஓகேவா? பட் இட்ஸ் அ சால்வபிள் ப்ராப்ளம். இதில் ஃபார்முலா இப்போ என்னென்னா நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனி. இதில் நீ இந்த ப்ராப்ளமே அட்டன் பண்ணலனாலும் 2 மார்க் எடுத்துருக்கலாம், ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தேன்னா. இதில் சீரீஸு பேரலல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சீரீஸோட ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேரலலோட ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா மட்டும் நான் எழுதியிருக்கேன் சார். ஆனால் எனக்கு சம் தப்பு, ஆன்சர் தப்பு. ஆனால் ஃபார்முலா மட்டும் நான் எழுதுனேன் சார் இதில் அப்படின்னா அதுக்கே 2 மார்க் வந்துடும். இதுக்கு 1 மார்க், இது 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். புரியுதா? ஸோ நீ ஃபார்முலா எழுதிருக்கியா, இதுக்கு ஃபார்முலா எழுதுனியா? ஏன்னா சீரீஸ் பேரலல் ஃபார்முலா உனக்கு தெரியும். நானும் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்தேன். 5 மார்க் நடத்தும் போது சொன்னேன், ஷார்ட் ஆன்சர்ஸ் நடத்தும் போது சொன்னேன், 1 மார்க் ரிவிஷன் கடைசி நாள் ரிவைஸ் பண்ணும்போது கூட ஃபார்முலாலாம் எழுதி போட்டு சொன்னேன். ஸோ நீ சீரீஸ் பேரலல் எழுதிட்டு சும்மா சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருந்தனாலே 3க்கு 2 மார்க் இந்த ப்ராப்ளமில் எடுத்திருக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸி. கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர் அண்ட் ஹவு இட் கேன் பி இன்க்ரீஸ்ட். இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி அகெயின் ஒரு புக் இன்சைட் கொஸ்டின். இது புக் பேக்கில் எங்கேயும் கிடையாது. கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர் எப்படி வந்து நம்ம ஒரு கேல்வனோமீட்டரை அம்மீட்டரை மாற்றுவோம், வோல்ட் மீட்டரை மாற்றுவோன்றதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நிறைய பசங்க இதை படிச்சிருக்க வாய்ப்பில்லை. அகெயின் இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான், கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் முன்னாடியே படிச்சிருக்கலாம்.
ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்மளை யாரும் இங்கே அலர்ட் ஆகலை. புக்கிங் சைடு இந்த மாதிரி இத்தனை கேள்வி வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. நான் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்கள் புக்கிங் சைடு கேட்கறது வேறு, இத்தனை கேட்கறது வேறு. அடுத்து லாங் ஆன்சரில் வர ஆவரேஜ் பவர் ஓவர ஏசி சைக்கிள். இதில் நீ ஃபுல் டெரிவேஷன் எழுதலைனாலும் ஆவரேஜ் பவர்னா என்னன்ற டெஃபினேஷன், ஆவரேஜ் பவருக்கு அந்த டெஃபினேஷன் இருக்குல்ல. ஓகே, தட் இஸ் ஆவரேஜ் பவர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் ஓவர் எய்தர் ஒன் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அந்த டெஃபினேஷன் இருக்குல்ல, அதை மட்டும் எழுதிட்டு ஆவரேஜ் பவரோட அந்த ஃபார்முலா இருக்கு பேர், ஃபார்முலா எழுதியிருந்தனா போதும், ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தனா போதும், உனக்கு இதில் ஃபுல் மார்க் வந்துடும். நீ ஃபுல்லாக டெரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை மட்டும் எழுதுனா போதும், ஃபுல் மார்க் வந்துடும். எத்தனை பேர் எழுதியிருக்க, ஏன்னா இதை நான் 2 மார்க்கில் சொல்லி கொடுத்தேன். ஓகே, உனக்கு எக்ஸ்பிரஷனாக நான் டெரிவேஷனாக சொல்லித்தரலே தவிர உனக்கு 2 மார்க்கில் ஆவரேஜ் பவர் வந்து ஆவரேஜ் அது பவர் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா நான் எங்கே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த கொஸ்டின் இம்படன்ஸு இல்லை ஆவரேஜ் பவரே நான் சொல்லி கொடுத்தேன் தான். சாரி ஆமாம், இதை நான் சொல்லி தான் கொடுத்தேன். ஓகேவா, நீ டெரிவேஷனாக எடுத்து எழுதிருக்கணும். பவர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் டிவைடட் பை விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்னு ஒரு ஃபார்முலா வரும் தெரியுமா, அந்த ஃபார்முலாவை எழுதிருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா மொத்தமாக 4 ஃபார்முலா இருக்கும், இதில் ஏதாவது 2 கேட்பாங்கடான்னு சொன்னேன். அவங்க ஆவரேஜ் பவரை மட்டும் தனியாக எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எழுதியிருந்தனா உனக்கு அதிலே 1 மார்க் 1.5 மார்க் தாராளமாக வந்துடும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம நடத்தின கொஸ்டின் தான் இது. அன்றே கணித்தார் யானி ஆன்சர் கொஸ்டின், இன்டர்ஃபியரன்ஸ் டைஃப்ராக்ஷன்டா நான் கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன், இது என்னமோ எனக்கு வரும்னு தோணுது பார்த்துக்கோன்னு. ஸோ டெக்னிக்கலாக எதெல்லாம் நீ அட்டன் பண்ணியிருப்ப, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அட்டன் பண்ணியிருக்கலாம், இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 and 3 மார்க் மேரத்தான் கண்டக்ட் பண்ணும்போது சொல்லி கொடுத்த ஒரு கொஸ்டின். டென்சிட்டி வச்சு எழுதுவோம்ல, நியூக்ளியர் டென்சிட்டி, நீ டென்சிட்டி ஃபார்முலா எழுதியிருக்க அப்படின்னா அதுக்கு உனக்கு இதில் மார்க் வரும். சரியா, பட் எய்தர்வே இது புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் எழுதிருப்பியான்னு தான் எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸி இது. உன்னை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்டு கேட் இருக்குல்ல, அந்த அண்டு கேட்டோடைய சிம்பிள் என்ன அதை போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரூத் டேபிள் போட சொல்லியிருக்காங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன, இது அண்டு, அப்போது ஏ டாட் பி ஏன்னா y is equal to a dot b, அவ்வளோதான். y போட்டு ஈக்குவல் டு போட்டு a dot b போட்டிருக்கணும், அவ்வளோதான். சரியா, அகெயின் எக்ஸைஸ் 7லேருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இதோட மாடல் தான் நான் சொல்லி கொடுத்தனே தவிர இதே ப்ராப்ளம் நான் சொல்லித்தரல. நான் டாப் 80 நடத்தும் போது உனக்கு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். இதாண்டா ஃபார்முலா, இதாண்டா மெத்தடுன்னு சொல்லி கொடுத்தேன். பிரச்சனை என்னன்னா அதே மெத்தடு, ஆனால் அதுலேருந்து புக் பேக்கில் கேட்டாங்க. பட் ஐ ஹோப் நீ ஃபார்முலாவாவது எழுதியிருப்ப, சும்மாவாவது ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணியிருப்ப அப்படின்னு நம்புறேன். நீ சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்ததுனாலே உனக்கு 4 கிட்ட ஆன்சர் வந்திருக்கும். இன்டூ 10⁻14 போட்ட அப்படின்னா சேஃபு. சரியா, ரொம்ப ரொம்ப சேஃப் நீ. ஸோ இதில் கண்டிப்பாக எல்லாருமே ஃபார்முலா எழுதியிருப்பீங்க, அதில் எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா நம்ம இந்த மாடல் பார்த்தோம் 80ல், டாப் 80ல். சரியா, பட் இதே ஆன்சர் நீ கொண்டு வந்திருப்பியான்றதுல எனக்கு டவுட்டு. இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்போ உனக்கு 3 மார்க்கு நல்லா டஃப்பாக கேட்டாச்சு. இது ஒரு புக் இன் சைட் கொஸ்டின், இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இது 2 எல்லாருமே எழுதியிருப்ப. இது வந்து லாங் ஆன்சரு, ஆனால் நீ ஃபார்முலா மட்டுமாவது எழுதியிருப்பேன்னு நம்புகிறேன். இப்போ என்னென்னா எல்லா கொஸ்டினையும் நீ அட்டன் பண்ணிட்டியா, நீ அட்டன் பண்ணிட்ட அப்படின்னாலே நீ சேஃப்ரா. நீ அட்டன் பண்ணியிருக்க, அதில் ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதிருங்க, ஏதோ ஒரு லைன் எழுதிருக்கனாலே அட்லீஸ்ட் இப்போ ஒரு 3 மார்க்னா நீ 2 மார்க் அடிச்சிருவ. விச் இஸ் யூ வில் நாட், நீ பயந்த மாதிரி வந்து நீ 90 பிலோ எடுக்க மாட்டேன். உன் மார்க் வந்து எங்கே இருக்குன்னா ஒரு 93 94 கிட்ட இருக்கும். இப்போ இந்த வீடியோவே எதுக்கு அப்படின்னா நீ உன் ஹோப்பை அவ்வளோலாம் விட்டுறாத. நீ இதை அட்டன் பண்ணியிருக்க, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்க, ஃபார்முலா எழுதிருக்கேன் யானியன் சார், அங்கே சீரீஸு பேரலல் ஃபார்முலா மட்டும் எழுதிருக்கேன். விச் மீன்ஸ் அப்போது நீ வந்து என்ன பயன்ட்டேன்னா நான் ஒரு 85 எடுத்துருவணும், 87 எடுத்துருவணும், 80s கிட்ட மார்க் போயிடுமோ. 90 அபவ் இப்பயுமே வரும் தைரியமாக. சரியா, சைக்ளோட்ரான் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. சைக்ளோட்ரான் நான் உங்களுக்கு லைவ்லியும் டீச்சும் பண்ணேன் இல்லையா. சைக்ளோட்ரான் நான் டீச் பண்ணேன் நம்மளோட 5 மார்க் மேரத்தானில், கண்டிப்பாக பார்த்துக்க சொன்னேன். இல்லைனாலும் லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் போலரைட்ஸை, போலரைசர் அனலைசர் எழுதிருக்கு அப்படின்னா இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க், ஸ்டில் யூ வில் கெட் மார்க். பட் சைக்ளோட்ரான் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எழுதியிருப்பீங்க, ஏன்னா நான் அதுதான் உங்களை படிக்க சொன்னது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கியூட்டு, அதில் இம்படன்ஸ் இருக்குல்ல, அந்த இம்படன்ஸ் எடுத்து எழுதுனா போதும். இம்படன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், ஆர்எல்சி இருந்ததுன்னா ஃபுல்லாக மார்க் வந்துடும். இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது பாரு, நான் இங்கிலீஷில் காட்டுறேன் அதை. அந்த ப்ராப்ளமும் ஆர்எல்சி சீரீஸ் ஃபார்முலா எழுதிட்டு அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனாலே போதும்.
உனக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது அந்த டிகிரி வந்து 53 கிட்ட ஏதோ ஒன்று 50s ஆன்சர் இருந்தால் போதும். எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீ 50s டிகிரி ஆன்சர் எடுத்து எழுதியிருந்த அப்படின்னாலே வந்து ஓகே போதும், உனக்கு வந்து மார்க் வரும். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் எங்கேயும் மிஸ் ஆகலை. எலக்ட்ரிக் டைபோல் வந்துடுச்சு, எல்லாருமே ஆன்சர் எழுதியிருப்ப. ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் நீ ஓனாக கதை எழுதலாம், மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்லாம் நீ இஷ்டத்துக்கு என்ன கதை எழுதுறியோ அதான் மார்க்கு. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர் பிரிட்ஜ் அகைன் நம்ம இம்பார்ட்டண்ட்டில் கொடுத்த கொஸ்டின், நம்ம லைவ்லையும் நடத்தின கொஸ்டின். லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் நான் உனக்கு லைவில் நடத்தின கொஸ்டின். ஸோ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் யூ வுட் ஹவ் கான் வித் மீட்டர் பிரிட்ஜ். ஒரு சில பேர் லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிச்சிருப்பீங்க, ஏன்னா அது ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால அதை படிச்சிருப்பீங்க. அடுத்து மேக்ஸ்வெல்ஸ் இன்டெக்ரல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது. ப்ரிசம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல, பட் இன்டெக்ரலில் வந்ததுனால நீ அதை சூஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்றதுல நான் கிளியராக இருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் எழுதிட்டு நீ இதில் ஃபார்முலாவும் இந்த சப்ஸ்டியூஷனும் பண்ணனாலே உனக்கு மார்க் வந்துடும். ஸோ அதனால் நீ பயப்பட தேவையில்லை. ஸோ நீ என்ன மார்க் வரும்னு நினைக்கிற ஃபிசிக்ஸில் அப்படின்றத கமெண்ட் பண்ணு, சரியா? இப்போ பிரச்சனை என்னென்னா நம்ம சொன்னது எதுவுமே வராமல் இல்லை. ரெண்டாவது வந்து நீ எதையுமே படிக்காமலும் போகல, நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போயிருக்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் எப்படி தெரியுமா கேட்டிருக்காங்க, நீ கரெக்டாக தான் எழுதியிருக்கியா இல்லையான்னு உனக்கே தெரியாமல் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எனக்கு இதுதான் ஆன்சர்னு 100% தெரியும், அதனால் நான் எழுதின உடனே நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் எனக்கு இவ்வளோ மார்க் வந்துடும்னு. இப்போது இந்த எக்ஸாமில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் நீ ஆன்சர் எழுதியிருக்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணதுக்கப்புறம் இல்லை, ஆமாம் நான் எழுதியிருக்கேனே அப்படின்னு உனக்கு தோணும் இல்லையா? சார் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றுமே எழுதம்லாம் இல்லை, நான் எழுதி தான் இருக்கேன். இப்போ என் பிரச்சனை என்னென்னா நான் எழுதுந்து தப்பு இல்லையா, எனக்கு மார்க் வருமா வராதா? மார்க் வந்துடும். யூ டெஃபினெட்லி வில் கெட் அபவ் 90. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஆமாம் நான் 50 கிட்டே ஏதோ ஒரு ஆன்சர் எடுத்து எழுதுனேன்னா ஃபுல் மார்க் வந்துடும், கொடுத்துருவாங்க. பேப்பர் கரெக்ஷன்லேயே ரூல்ஸ் அதானே போட்டாங்க. நீ ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம், மார்க் வரும். அதோட மீனிங் அர்த்தம் இம்பார்ட்டன்ஸ்னால் இம்பார்ட்டன்ஸ் பற்றி அங்கே 4 வார்த்தை இருக்கணும், அது இருந்தால் போதும். அப்போ பயப்படாத, ரிலாக்ஸர். சார் கரெக்டு. அப்போது மேக்ஸுக்கும் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பரை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நான் சொல்லிடுறேன், மேக்ஸுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ரெடியாக முடியும். இருக்கிறதுலே ஒஸ்ட் சினேரியோவுக்கு ரெடியாக இருந்தால் தான் ஒன்றால் இல்லை அங்கே போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கப்புறமும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுக்கிறோம், ஏதாவது ஒரு 4 சம் சொல்லுங்கள் அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், அந்த ஜோனை விட்டு வெளியே வா. உன் மைண்ட் அப்படி சொல்லுதுன்னா உன் கணத்தில் பலார்னு ஒன்று விட்டுக்கும், வெளியே வா அந்த ஜோனை விட்டு, நல்லா கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பி. மேக்ஸுக்கு ஜனஸ்ருதி மேம் மட்டும் இல்லை, இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் வாங்கின அடிக்கு ஒரு வெறியோட நானும் ஷாவணி மேமே வந்து மேக்ஸ் எடுக்க போகிறோம். ஃபுல்லாக மேக்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி தரோம். உனக்கு பிரச்சனையாக இருக்குது, பயமாக இருக்குது, ஏதாவது சம் புரியலைன்னா என் கூட வந்து பார்த்துக்கும். ஆனால் மேக்ஸை போட்டு 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 பாரு, கம்ப்ளீட்டாக போட்டு பாரு, நல்லா படிச்சுட்டே இரு. மேக்ஸும் சரி பயாலஜியும் சரி, உனக்கு பயாலஜி வேணால் நான் இறங்கி எடுக்கிறேன், புரியுதா? எல்லாமே நல்லா பண்ணலாம். ஃபிசிக்ஸ்லேயும் நீ ஒன்றும் தோத்தெல்லாம் போயிடல, சீரியஸாக சொல்கிறேன். நான் ஒரு கமெண்ட்டே பார்த்தேன், ஐயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸே வந்து கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரியை தேவலாம் பழகுது. இல்லை நான் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியை விட ஃபிசிக்ஸ் ஈஸி தான். கெமிஸ்ட்ரியை விட நீ ஃபிசிக்ஸில் நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்க, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க. உன் மார்க்கு என்ன வரும்னு எனக்கு கமெண்ட் போடு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட் வாட் மார்க் யூ ஆர் கோயிங் டு கெட் ஆஃப்டர் திஸ். புரியுதா? ஒரு கணக்கு போட்டு சொல்லு, சார் 90 மேலே வரும் சார், 95 மேலே வரும் சார், கமெண்ட் பண்ணி. நீ ஒன்றும் தோற்று போயிடல, அப்படியெல்லாம் ஒன்று இங்கே யாரும் தோக்க விட்டுற மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக டஃப்பாக வேணாலும் கேட்க சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன சொல்கிறேன்? பார்த்துக்கலாம், வா தைரியமாக படிக்கலாம்.